இந்த வீடியோவை நீ முழுசா கேட்கிற நேரத்துல, உன் வாழ்க்கையில எங்கோ ஒரு இடத்துல நீ அமைதியா உடைந்து கொண்டிருப்ப. வெளியில சிரிச்சாலும், உள்ளுக்குள்ள முருகா, நான் என்ன தப்பு செய்தேன்?ன்னு மனசு கேள்வி கேட்கும். இன்னைக்கும் நீ கேட்டது போல தான் கேட்கிற. முருகன் ஏன் மௌனமா இருக்கார்? முருகன் மௌனம் அவனோட அலட்சியம் கிடையாது. அது உன்னை தயார் பண்ணும் மௌனம். பழனி மலையில முருகன் கையில் ஆயுதம் இல்லாம மௌனமா உட்கார்ந்திருக்கார் தெரியுமா? ஏன்னா, உன் வாழ்க்கையில எல்லா போரும் வெளியில நடக்காது. சில போர்கள் உள்ளுக்குள்ள தான் நடக்கும். நீ தோற்றப்போ, பணம் இல்லாம போகப்போ, உறவுகள் விலகி போறப்போ, முருகன் அருகில தான் இருப்பாரு. ஆனா பேச மாட்டாரு. ஏன்னா, அந்த நேரத்துல நீ வலிமையா மாறணும். முருகன் உன்னை காப்பாத்த வரல, உன்னை உருவாக்க வர்றாரு. ஒரு பக்தன் தினமும் அழுதுகிட்டே, முருகா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன சைகை கொடுன்னு கேட்டானாம். ஒரு நாள் கோயில்ல ஒரு சின்ன பையன் சொன்னானாம், அண்ணா, மலை ஏறுறப்போ தான் கால் வலிக்கும், மேல போனதும் காட்சி அழகா இருக்கும். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சதாம். முருகன் பதில் கொடுக்கல, வாழ்க்கையால பதில் சொல்லிட்டாரு. இன்னைக்கும் நீ உடைந்திருக்கிறாய் என்றால் நம்பிக்கையை விடாதே. முருகன் உன்னை விட்டுவிடல, உன்னை பெரிய மனிதனா மாத்திக்கிட்டு இருக்காரு. கண்மூடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. இந்த வீடியோ உன் மனசுக்கு சிறிதாவது ஆறுதலா இருந்தா, ஒரு முருக பக்தனுக்கு ஷேர் பண்ணு.